உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான பேட்ச் ஆரம்பித்து வெற்றிகரமாக நம்ம ஆப்டிடியூட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். உருப்படியாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதான் உண்மையான நிதர்சனமான உண்மை. ஒவ்வொரு சாப்டருக்கும் பேசிஸ் லெவலில் இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருக்கோம். இது யூடியூப்லேயே உங்களுக்கு வீடியோ நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். ஸோ யூடியூப் சேனலில் தம்ப்லைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்பருக்கு அதிலேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஎன்பிசி ஆர்ஆர்பின்னு சொல்லிட்டு ஹசிஎஃப்லேருந்து எல்சிஎம்லேருந்து ஆரம்பித்து ரேஷியோ ப்ரொபோர்ஷன் பர்சன்டேஜ் சிம்பிளிஃபிகேஷனில் கியூப் ரூட்டு ஸ்கொயர் ரூட்டு ஃப்ராக்ஷன் ரூட்டில் எப்படி ஃபாலோ பண்ணுறது எல்லாமே இதில் கொடுத்தாச்சு. இது இல்லாமல் பேச்சுலர் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் பழைய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நான் ஆல்ரெடி சொன்னது ஒன்று தான். நம்ம அப்ளிகேஷனில் வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்கள் போட்டு பார்க்குறது ஒரு 30லேருந்து 50 சம் வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு சாப்டருக்கும் போட்டன் ஸ்ட்ரீமாக அதில் ஒரு 30 கொஸ்டின். இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்கும் நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அதை அனலைஸ் பண்ணி எனக்கு பர்சனலாக சென்ட் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் நான் வீடியோ போட்டதுனால கிளியர்லாம் பண்ண முடியாது. ஸோ வெற்றிகரமாக இந்த முடித்ததை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும், யூஸ்ஃபுல்லாகணும். சரிங்களா? மற்றவங்களை விட்டுருங்க. பேட்சில் இருக்கிறவங்க கண்டிப்பாக போட்டு எனக்கு சென்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நாளை மறுநாள்லேருந்து ஓவராலாக ஓல்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் டிஎன்பிசியும் இதை பயன்படுத்திக்கலாமா? தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சில டாப்பிக்கை தவிர இப்போ போட்டன் ஸ்ட்ரீம் நீங்கள் பார்க்க வேண்டாம், டேட்டா இன்டர்பிரேஷன் நீங்கள் பார்க்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இல்லாத சாப்டரை விட்டுட்டு பர்சன்டேஜ் 2 பேருக்கும் காமன் தான், சிம்பிளிஃபிகேஷன் 2 பேருக்கும் காமன் தான், ஸ்கொயர் கியூப் 2 பேருக்கும் காமன் தான், பர்சன்டேஜ் 2 பேருக்கு காமன் தான். சரிங்களா? அது காமனாக இருக்கிறத நீங்கள் பயன்படுத்திக்கலாம். டிஎன்பிசிக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறானி அப்படின்னு சண்டை போடக்கூடாது. அதே நேரத்தில் இந்த ஆர்ஆர்பியில் இந்த ஆப்டிடியூட் முடிச்சு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அதுதான் இந்த வீடியோட அடுத்த நோக்கம். ஸோ பேட்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ புதுசாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலும் சரி, பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, அப்ளிகேஷனில் அந்த வீடியோஸ் இருக்கும். ஒவ்வொரு வீடியோவுக்கும் சாப்டர்ஸ் இருக்கும். அந்த சாப்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணி எனக்கு சென்ட் பண்ணணும். டவுட்டுக்கு தான் இப்போ அடுத்த லெவலுக்கு வரும். இப்போ ஒவ்வொரு நாளும் சென்ட் பண்ணக்கூடிய அந்த 10 கொஸ்டினும் உங்களுக்கானது. இதில் பர்சன்டேஜ் வரலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வரலாம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வரலாம், ஸோ கியூப் ரூட் ஸ்கொயர் ரூட் வரலாம், சிம்பிளிஃபிகேஷனில் எந்த கொஸ்டின் வரலாம். போன வருஷம் இல்லை அதுக்கு முந்தின வருஷம் ப்ரீவியஸ் இயரில் ஆர்ஆர்பிக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்களோ அதில் ரேண்டமாக 10 கொஸ்டின் கொடுத்துருவேன். குரூப்பில் ஃபாலோ பண்ணி அட்டன் பண்ணணும் அன்றைக்கி. அது மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் தனித்தனியாகவும் ஃபில் பண்ணணும். அப்ளிகேஷனில் லைவ் போகும். நான் டிஸ்கஷன், நான் லைவ் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பேட்சில் சொல்லிடுறேன். முடிஞ்சு போச்சா? அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் சரிங்களா? அடுத்து நம்மளுக்கு பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் வரக்கூடியதை நம்ம சீக்கிரம் முடிக்கணும். அப்படின்னா அடுத்து நம்ம தொடக்கூடியது ஒரு சைடு ஜென்ரல் அவேர்னஸ், அதாவது ஜென்ரல் சயின்ஸும் தொட போகிறோம். இன்னொரு சைடு ரீசனிங் ரொம்ப ஈஸி. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன், ரீசனிங்கில் எனக்கு பார்ட்டு ரொம்ப ஈஸி. ஏன்னா ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூட்டில் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி எக்ஸ்ப்ளனேஷன் பிரச்சனையே இல்லை. ஒரு கான்செப்ட் இந்த மெத்தடாலஜியில் வருது, இப்படி வருது. இப்போ கோடிங் அண்ட் டீகோடிங்னா லெட்டர் கோடிங்னா என்ன, ஸோ நம்பர் கோடிங்னா என்ன, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவேன். கண்டிப்பாக அதுலேயும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவேன். பட் ஆனால் அது ரொம்ப ஈஸியானது. நீங்கள் புரிதல் உண்டாக்கும் அடிப்படையில் தான் ரீசனிங் இருக்கும். மென்டலி நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க, அதில் ஃபார்முலா பேஸ்டே இருக்காது. அதனால் டக்குன்னு ரீசனிங் முடிச்சிடலாம். இந்த அடுத்த மாதம் 15லேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே முடிச்சு ஆகணும். சரிங்களா? நம்ம நியூ இயர் கொண்டாடும் போது நம்ம அடுத்து ஆரம்பிக்கும் போது ஜனவரி 4ஆம் தேதி ஆரம்பிக்கும் போது நம்ம ஜென்ரல் சயின்ஸ் தான் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 15 நாள் கேப்பு, 15 நாள் 20 நாள் கேப்பில் நம்ம ரீசனிங்கை முடிக்கணும். இதுதான் டார்கெட். அது மட்டும் இல்லாமல் பாலிட்டியும் அல்டர்னேட்டிவாக போகும். ஆனால் ரீசனிங் தான் ஃபுல் கான்சன்ட்ரேஷன். ஸோ ஃபாஸ்ட்டாக நம்ம ஒரு 15 நாளில் நம்ம ரீசனிங் முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து ஃபுல்லாக ஜென்ரல் சயின்ஸ் தான். அதுக்கப்புறம் ரீகால் தான். ஆப்டிடியூட்டில் இருக்கக்கூடிய ரீகாலை ஃபாலோ பண்ணிடுங்க. ரீசனிங் அன்னன்னைக்கு போட்டுருங்க. பேட்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ரீசனிங் கொடுக்குறேன்னா அன்னைக்கே கொஸ்டின் வந்துடும், அன்னைக்கே முடிச்சு விட்ருங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ரெண்டையும் ரீகால் பண்ணிவிட்டு ஜென்ரல் சயின்ஸில் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட போகலாம். புரியுதுங்களோ? இதுதான் நம்ம அடுத்து நெக்ஸ்ட் லெவலில் பார்க்க போகிறோம். ரீசனிங் ரொம்ப ஈஸி கான்செப்ட். நீங்கள் புரிதல் உண்டாக்கும் அடிப்படையில் உங்களுக்கு வீடியோ வந்துடும். சரிங்களா? யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி சொல்லியாச்சு, உங்களுக்கு வீடியோஸ் வந்துடும். தாராளமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். அதே நேரத்தில் பேட்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ அதில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லாக ஆகணும். தயவு செஞ்சு போட்டு பார்த்து எனக்கு பர்சனலாக சென்ட் பண்ணியே ஆகணும். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கொஸ்டின் ஃபாலோ பண்ணுங்கள். லைவ் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் குரூப்பில் கொடுத்துட்றேன். லைவில் எப்படி ஃபாலோ பண்ணுறது, அந்த 10 கொஸ்டின் எதில் சென்ட் பண்ணுவேன், அந்த 10 கொஸ்டின் போட்டு நீங்கள் சால்வ் பண்ணி அனுப்பணும். அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். இதெல்லாம் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஆப்டிடியூட் முடிச்சாச்சுன்னு அப்படி விட்டுறாது. லாஸ்ட் வரைக்கும் ஆப்டிடியூட் நீங்கள் டச்சிலே இருக்கணும். ஆப்டிடியூட் சரி, ரீசனிங் இருந்தாலும் சரி. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அடுத்த 20 நாளைக்கு நம்மளுக்கு இதுதான் பிளான். அடுத்த 20 நாள்னா டிசம்பர் 20 கணக்கு வச்சுக்கோங்க. டிசம்பர் 20க்குள்ளே ரீசனிங் முடிக்கணும். இதான் அடுத்த டார்கெட். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கலாம். சந்திக்கிறவங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.